வைட்டி ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு பார்க்கலாம். இந்த கருவாடு தொக்கு ஒன்றும் இல்லைங்க, வெரி வெரி சிம்பிள். வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி, உங்களுக்கு தேவையான அளவு கருவாடு, அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்க கிடையாது. லைட்டாக ஜீரகம், உப்பு நல்லா வதக்குங்க. எடுத்து போட்டு ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. சாம்பாருக்கு தொட்டுக்கிறவும் சூப்பராக இருக்கும், ரசத்துக்கும் செம்மையாக இருக்கும். வெறுமனே ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேறு மாதிரி. என்ன தான் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் 500 பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் இந்த 5 ரூபா கருவாட்டில் உள்ள ஒரு ஃபுல்ஃபில்லான சாப்பாடு எதுலேயுமே இருக்காது. உண்மைதாங்க. இந்த கருவாடு விரும்புகிறவங்களுக்கு தான் அதோட அருமை என்னென்னு தெரியும். எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளியெல்லாம் தக்காளி போடாமல் செஞ்சுட்டாங்க. எனக்கு தக்காளி போட்டு பிடிக்கும், அதனால் நான் தக்காளி போட்டு நான் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன். தக்காளி போடாமல் அவர் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டார். ரெண்டுமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. எங்கள் பாப்பாங்களுக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அதனால் நாங்கள் எங்கள் அளவில் மட்டும் செஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுங்களா? 5 ரூபா கருவாடு இருந்தானே அசால்ட்டாக நினைக்காதீங்க. அதுதாங்க அது எப்படி சொல்கிறது, அதுதாங்க வந்து அம்மா ஊட்டுற சாப்பாடுக்கு நிகராக அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து ஒரு செல்லக்குட்டி உங்கள்கிட்ட பேசுவாங்க, ஒரு ஹாய் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. ஏஞ்சல் இங்கே வா, ஹாய் சொல்லுங்கள். ஹாய் என்ன சொல்லணும் ஆண்டி? ஹாய் சொல்லுங்கள். ஹாய், ஐ எம் ஏஞ்சல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.